இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்ம ஆயத்தமாகலாமா? Shall we prepare ourselves to receive the word of God? பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மரித்த ஆண்டவரே ஒரு தேவனை அல்ல, உயிரோடு இருக்கிறவரையும் ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறவருமாகிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களோடு நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எப்படியும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். உம்முடைய கிருபையின் வசனத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு பேசும் காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவள் தேவைகளை கர்த்தர் சந்திங்க. உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துங்க. பலவீனப்பட்டிருக்கிறவர்களுக்குள்ளே தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு 2 பேராவது பக்கத்தில் கையை பிடிச்சி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட முகத்தை பார்த்து ஆசீர்வதிங்க பார்க்கலாம். காட் பிளஸ் யூ சொல்லுங்க. ஆமென். என்னையும் பார்க்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. This is more important for us to transfer the joy of the Lord. ஆமென். எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை என்ன பண்ணணும்? ட்ரான்ஸ்ஃபர். ஆமென். We always keep transferring. அந்த தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறவைகளை மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறேன்? நான் பகிர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ ஆண்டவர் சபையில் இருக்கும் பொழுது நம்ம அதை விரும்பணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் யாருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் சொல்லுகிற வார்த்தை யாரையாவது இன்ஸ்பயர் பண்ணணும். ஆமென். அவங்களுக்குள்ள அந்த ஆவி அனல் மூட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் அதை உங்களுக்கு செய்வாராக. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 73 அதிகாரம் 26 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தேவன் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is my portion. தேவன் என்னுடைய பங்கா இருக்கிறார். எப்போல்லாம் கர்த்தர் தேவனுடைய பங்கா இருக்கிறார், எப்படியெல்லாம் கர்த்தர் தேவனுடைய எனக்கு அவர் ஆதரவா இருக்கிறாருன்னா, பிரியமானவர்களே, நான் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் என் மேலே அவருடைய அழைப்பு இருக்கிறதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சவுல் தனக்கு பிரியமானவர்களே அவன் மேலே ஒரு அழைப்பு இருக்கிறதை அவன் அறியலை. ஆனால் he was walking in self-righteousness. He was not walking in sin but self-righteous. தான் கர்த்தருக்காக தான் நான் செய்கிறேன், வைராக்கியமாக செய்கிறேன் அப்படின்னு என்ன செய்தான்? ஜனங்களை பிரிமலை அவங்க இழுத்துட்டு போகிறது, அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறது, வைராக்கியமாக இருந்தார். தன்னுடைய அந்த அவர் செய்த அவர் தெரிந்த அந்த சத்தியத்திற்கு, அந்த லாக்கு வைராக்கியமாக செய்து கொண்டார். he was self-righteous. ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்ட விதம் ஆச்சரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. அவரை குறித்து கர்த்தர் ஒரு வேற திட்டத்தை வச்சிருந்தார். அவருக்குன்னு ஒரு பங்கை கர்த்தர் வச்சிருந்தார். ஆமென். ஸோ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கை வச்சிருக்கிறார். ஆமென். அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். He is a God who will bring it to pass in the right time. ஆமென். அதற்கு மனுஷர்களை கர்த்தர் பயன்படுத்துவார், நேரங்களை பயன்படுத்துவார், பிரிமானிலே காலங்களை பயன்படுத்துகிறாரு, ராஜ்யங்களை பயன்படுத்துகிறாரு, சில வேளை அனிமல்ஸ் மிருகங்களை பயன்படுத்துகிறாரு, பிரிமானிலே பிசினஸை பயன்படுத்துகிறாரு. எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவர் நேராய் அவருடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில செயல்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இப்போ யோசேப்பை எடுத்துக்கோங்க. யோசேப்பை ஆண்டவர் பிரிமலை பயன்படுத்துவதற்கு முதல்ல யாரை கொண்டு ஆண்டவர் அவங்களை வெளியே கொண்டு வந்தாருன்னா சகோதரர்களை கொண்டு. ஆமென். சரி, குழியிலிருந்து தூக்கி யார் மூலமா கர்த்தர் பிரிமலை போத்தியா வீட்டுக்கு கொண்டு போனார்னா பிசினஸ் பீப்புள். ஆமென். அங்க ராஜாவினுடைய அரண்மனையிலே வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் ஏற்ற வேலையில அந்த உயர்வை கொடுக்கிறார். So God uses every part of the things that is in the world, இந்த உலகத்தின் காரியங்களை கொண்டு அவருடைய பங்கை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. ஸோ எனக்கு நீங்கள் கீ வேர்ட்ஸாக இன்னைக்கு நான் 5 வார்த்தைகளை 5 வசனங்களை வச்சிருக்கிறேன். அதில் ஒரு முக்கியமான வசனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினது யாருன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். ஆதியாகமம் 45 அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 45 அதிகாரம் 8வது வசனம்.
Praise God. Hallelujah. So இதுல கீவேர்ட் என்னன்னா, நீங்கள் அல்ல தேவனே. சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் அல்ல தேவனே. ஹல்லேலூயா. இவர்னால தான் நான் இப்படி இருக்கிறேன், யாராலையும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை எங்க அப்பா உயிரோடு இருந்து தான் இதை பண்ணியிருப்பேன், இல்லை பிரியமல்ல, எந்த காரியத்தினாலும் அல்ல. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை நிறைவேற்றணும்னா he allows certain things to happen in your life. அதை அங்க யோசிப்பு புரிந்து கொண்டான். யோசிப்பு போன பாதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிரியமல்லே, வேத வசனம் சொல்லுகிறது, அந்த குழியில் இருக்கும்போது he was crying for help. அவன் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு நல்ல ட்ரீமர், ஆண்டவர் அவனுக்கு நல்ல ட்ரீமை கொடுத்தார், ஆனால் he was crying for help. இப்போ அவன் சொல்றான், நீங்கள் அல்ல, ஜீவரட்சணம் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 5ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றான், ஜீவரட்சணம் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இங்கிலீஷில் இந்த வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னா, பிரியமானவர்களே, இங்கிலீஷில் வாசிக்கும் போது அந்த பேசேஜில் அவன் சொல்லுவான், பட் God sent me here. எனக்கு அந்த பட் God ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமென். பட் God, நீங்க எனக்கு பலவீனம், என்னைய சாகடிக்கணும்னு பிளான் பண்ணீங்க, நீங்க என்னை அழித்து விட வேணும்னு பிளான் பண்ணீங்க, பட் God sent me here. Hallelujah. நீங்க அனுப்பல, கர்த்தர் என்ன அனுப்பிச்சிருக்கார். நான் சொல்ல முடியும், என்னைய பிரியமானவர்களே, ஆர்கனைசேஷன் அனுப்பல, ஒரு தலைவர் அனுப்பல, என்னை அனுப்புனது ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க அனுப்பல, கர்த்தர் என்னை அனுப்பிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேற யாரோ பிளான் பண்ணி உங்களை துபாய்க்கு அனுப்பல, கர்த்தர் உங்களை அனுப்பிச்சிருக்கிறார். வேற யாரோ பிளான் பண்ணி நீங்க இருக்கிற வேலையில கர்த்தர் வைக்கல, கர்த்தர் உங்களை அனுப்பிச்சிருக்கிறார், அந்த வேலையில வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பிளான் பண்ணல, ஆனா கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God has planned everything according to his will. ஆமென். இது ஏன் நடந்தது, இது ஏன் நடக்கல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு கொண்டிருந்தோம், கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். It's God's plan. Hallelujah. இது நம்ம செய்ததல்ல, இது கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருக்காரு. எதுக்கு அவன் சொல்றான், பிரியமானவர்களே, அங்கே பார்வோனுக்கு தகப்பனா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ அவனுக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. ஆண்டவர் ஜெயில இருந்தவனை கொண்டு வந்து எங்க வச்சிருக்காரு, இப்போ பார்வோனுடைய அரண்மனையில் வச்சிருக்கிறாரு. பார்வோனுக்கு தகப்பனாகும்படி கர்த்தர் என்னை ஏற்படுத்தினார். So he knew that my God has a plan. அவர் என் பங்கா இருக்கிறார். நான் எந்த பாதையில் நடந்திருந்தாலும் இந்த பட் God வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா. ஆமென். But God meant it for good. But God will do it for good. But God will change it for good. அவரை தலைகீழாய் மாற்றுகிறவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது வாசாதானே, we can understand this. இல்ல 2வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் தேவன் இரவில் அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவருடைய மனைவியாய் இருக்கிறாள் என்றான். பிரியமானவர்களே, இங்கே நான் ஆங்கில பைபிளில் வாசிக்கும் பொழுது அந்த பட் வருது, இதில் ஆனாலும்ன்ற வார்த்தை வரல. ஸோ ஐ வாண்ட் டு bring it to the English Bible. இங்கிலீஷ் பைபிளில் எப்படி இருக்குன்னா, பட் God came to Abimelech. பட் God. ஸோ இங்கே ஆபிரகாம் என்ன சொல்றாரு, சகோதரின்னு சொல்றார். அது கரெக்டா தப்பா தெரியல. அந்த இடத்துல காப்பாற்ற பார்த்தாரு மனைவியை. ஒரு பக்கம் மனைவியை காப்பாற்றுறது கரெக்ட், நல்லதானுங்க, சரிதானே, தப்பு இல்லையே. ஸோ ஒரு பக்கம் காப்பாற்றுவதற்காக சொன்னார், ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு, நம்ம பார்வையில் அது பொய்யாக தெரிகிறது. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவர் இன்டர்வீன் பண்ணால் ஒழிய என்ன பண்ண முடியாது, சாராலை யாரும் காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட, என்னோட, உங்களோட என்ன சொல்றாருன்னா, மனுஷர்கள் உங்களுக்கு தீங்கு வரவழைக்க பார்த்தாலும் பட் God
will not allow it. Hallelujah. But God will intervene. Amen. ஏற்ற சமயத்தில் கர்த்தர் அதற்குள்ள என்ன செய்வார்? He will intervene into it. அதனால தான் இங்கிலீஷில் இந்த but God அழகாக போடப்பட்டிருக்கு KJVல. But God came to Abimelech in a dream. Hallelujah. அந்த கேராருடைய ராஜாவாக இருக்கிற அபிமெலேக்கிலிருந்து ஆண்டவர் சொல்றார், நீ அவனை தொட்ட நினைச்ச, நம்ம தமிழ் மதுரை பாஷையில் செத்த. ஆமென். You will die அப்படின்றார். ஆமென். செத்த, you cannot touch her. Hallelujah. இன்னைக்கு நான் நிச்சயமா சொல்ல முடியும், கர்த்தர் நியமித்த உங்கள் மேல எந்த தீங்கோ, எந்த ஸ்கீமோ, எந்த மனுஷனோ கை போட கர்த்தர் விட மாட்டாரு. But God will come for your rescue. Hallelujah. அது ராஜாவா கூட இருக்கலாங்க, கர்த்தர் விட மாட்டார். Hallelujah. ஆமென். பிரியமானவர்களே, இந்த ராஜானை இப்படி வச்சுக்கோங்களேன், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் உங்களை தொட கர்த்தர் விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், யாரை கொண்டு வருகிற தீங்கு அணுகாதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எதை நாட் சேஃப் நினைக்கிறீங்களோ அதை சேஃபா மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, he is a prophet. ஆபிரகாமை குறித்து சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் மேல ஒரு காலிங் இருக்கு. என்ன காலிங்னா? ஜெப காலிங். He will pray for you and you will live. நீங்க அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும். சொல்ல, நீ அவன் உனக்காக ஜெபிப்பான், அப்பதான் என்ன செய்வ நீ? You will live. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, உங்க மேல ஒரு அழைப்பு இருக்குங்க, ராஜாக்களுக்காக ஜெபிக்கிற அழைப்பு. ஆமென். இப்போ நமக்காகவே நம்ம ஜெபித்து 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 பழகிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, ராஜாக்களுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அவங்க வாழ்றதே உங்க ஜெபத்தினால தான். UAE ராஜாக்கள் வாழ்வதே உங்க ஜெபத்தினால தான் அப்படின்னு சொல்லுங்க தைரியமா. ஹல்லேலூயா. நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. They will live because of you. ஹல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ நம்ம தேசங்களுக்காக ஜெபிச்சோம், நேஷன்ஸ்க்காக ஜெபம் பண்ணோம். ஏன்? எங்க மேல ஒரு காலிங் இருக்குது. நானும் நீங்களும் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். God will never allow anything to happen to us unless his will and his purpose is finished. Amen. எனக்குன்னு அவர் வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் யாரையும் கர்த்தர் தொட விட மாட்டார். மூன்றாவதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போமா? Genesis 21. Amen. ஓகே. 11 வந்து வாசமானால், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிற்று. இப்போ சாராள் ஒரு பிளான் சொல்றாங்க, இது சுதந்திரவாளியாக நீங்க இருக்கும் பொழுது, ஆமென், இப்போ என்ன முடியாது, இஸ்மவேல் இங்கே இருக்க முடியாது. ஆமென். ஸோ அந்த அடிமை பெண் என்ன செஞ்சிடணும்? ஆணிச்சிடணும் அப்படின்னு சொல்லும் போது அது ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தது. ஆனால் தேவ பிள்ளையே, ஒன்று நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன், there is no emotions that will stop the plan of God in your life. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இமோஷன்ஸை வச்சு நீங்கள் தேவனுடைய பிளானை ஒரு நாளும் மாற்றவே முடியாது. ஒரு ஊழியக்காரர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. பாஸ்டர் பவுலோஸ் அப்படின்னு ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு பெரிய சபை, ஒரு அப்போஸ்தலனாய் எழுப்பப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். ஸோ அவர் கர்த்தரால் அழைக்கப்பட்டப்போ அவர் சொன்னார், அவங்களுடைய தகப்பனார் அவர் விடவே மாட்டேன்ட்டாராம். நீ போகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் என்னை அழைச்சிருக்காருப்பா, நான் கிளம்புறேன், என்னை போகணும் அப்படின்னு. அவர் எங்கே கேரளாவிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு அவர் பஸ் ஏற கிளம்பும் பொழுது அவங்க தகப்பனார் அவரை விடவே இல்லையா. அவர் கையை பிடிச்சி அழுகிறாராம், நான் செத்துருவேன், நான் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு அழுதாராம். அவர் வேறு வழியே இல்லை, ஆண்டவர் அழைச்சிருக்காரு, நான் போய் தான் ஆகணும்னு சொல்லி அவர் கிளம்பி வந்தாராம். பஸ் ஸ்டாப்புக்கு வந்த பிறகு அவங்க அப்பா விடலையாம், அவர் கூடயே வந்து நின்னாராம். இவன் கையை பிடிச்சிட்டு இருந்தான், நீ வந்தேன்னா நான் உன் கூட வருவேன், நீ எங்கே போனாலும் உன் கூட நிற்பேன், எனக்கு கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு கூட நிற்கிறாராம். இப்படி மேலே கடைசியில் பஸ்ஸில் ஏறும்போது கூட ஏறிட்டாராம். கூட ஏறின பிறகு கண்டக்டர்கிட்ட கேட்குறாங்க, கண்டக்டர் சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் தான் டிக்கெட், அவர் இல்லை, அவர் கூட வர முடியாதுன்னு அவர் சொன்ன சாட்சி. கடைசியில் பிரிமானிலே அவர் சொல்கிறாரு, என் வழியே இல்லாமல் என் கையிலேருந்து என் தகப்பன் கையை மெதுவாக ஒன்று ஒன்றா பிரித்து அவரை கீழே இறக்கி விட்டு நான் பஸ்ஸில் ஏறி நான் போனேன். ரொம்ப வேதனையான ஒன்று இல்லை, நம்மளாம் அப்படி செய்வோமான்னு தெரில, தகப்பன் இருந்தால் இல்லை. ஸோ அவர் சொல்கிற அழைப்பிற்காக சம்டைம்ஸ் இமோஷன்ஸ், அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்ல வரல. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், கர்த்தருடைய அழைப்பும் தேவனுடைய நோக்கத்திற்கும் முதல்
ப்ரையாரிட்டி கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கேன்? ஓ, இது நல்லா இருக்குது, இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் அம்மா கூடயே இருந்தால் நல்லாயிருக்கும், ஃபேமிலியோடையே வேலை பார்த்தா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கார், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். எப்போ கொண்டு போகணுமோ கொண்டு ஆபிரகாமை கொண்டு போனது போல அவர் கொண்டு போக வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதுலேயும் ஆங்கிலத்தில் தான் எப்படி வருதுன்னா, பட் காட் செட் டு ஏப்ரஹாம். அவனுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனாலும் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாராள் சொன்னபடியே செய். ஆமாம். இப்போ நமக்கு நீங்கள் தோணும், ஒரு ஆண்டவர் ரொம்ப கடினமானவர் போல இருக்கிறாரு, எப்படி அனுப்புறதற்கு அவர் அனுமதி கொடுக்குறாரு? தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தர் பிரியமானே அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவனை கைவிடலை. இஸ்மாயிலையும் பார்த்து சொல்கிறார், இவனும் வளர்த்த ஜாதியாக இருப்பான். ஹல்லேலூயா. அவன் யாரையும் கைவிடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல, ஆனால் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரைட் டைமில் ரைட் பர்பஸை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். கடைசியாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2 9 10 கூட வாசி. நமக்கோ ஹல்லேலூயா. இப்போ அந்த ஆவி ஆமென். But God hath revealed them unto us by his spirit. அவருடைய அன்பு எனக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஊற்றப்பட்ட அன்பை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராலே எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? வெளிப்படுத்துகிறவராக இருக்கார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் ஆழங்களை அறிந்தவர். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனை அறிந்தவராக இருக்கிறார். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, when I have no understanding about where I am going, I have no knowledge of what I am doing, எனக்கு எங்கே போகிறேன்னு தெரியல, ஆண்டவர் எதுக்கு இங்கே அனுப்புனாருன்னு தெரியல, நான் எதுக்காக இங்கே வந்தேனே தெரியல, நோ நாலேஜ் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆண்டவர் பட் God will reveal its truth with the help of the Holy Spirit. Hallelujah. இந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய ஆவியானவரை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். Hallelujah. ஸோ நான் சொன்ன இந்த பட் காட்லாம் இப்போ என்னன்னா, நமக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத பொழுது, மனுஷர்கள் எதிராக இருக்கிற பொழுது, நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம அறியாத நிலைமையில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உதவி நமக்கு மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய இந்த வழியை நீங்கள் எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. ஷோ மீ த வே லார்ட். நான் எந்த காரியத்தை நான் சூஸ் பண்ணணும், எப்படி நான் சூஸ் பண்ணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நிச்சயமாக ஆண்டவர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. எந்த இப்போ ஒரு ரோட்டில் 2 பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு கார்னருக்கு வரோம், கிராஸ் ரோட்ஸ், வி கால் இட் கிராஸ் ரோட்ஸ் இல்லையா? ஸோ அங்கே வந்தவுடனே ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னாருன்னா, இந்த கிராஸ் ரோடு வரும்போது ஒருத்தன் செத்தவனாக கிடக்கிறான், ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான். யார்கிட்ட நீங்கள் வழி கேட்பீங்க? உயிரோடு இருக்கிறது தான் வழி கேட்போம். நம்முடைய தேவன் ஒரு தான் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ ஜீவனுள்ள தேவன் ஜீவனுள்ள வழியை காண்பிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ he is a God who will show us the way, the knowledge. ஆமென். எந்த வழியில் போகணும், என்ன செய்யணும், கர்த்தர் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனாக. he will lead you. ஆமென். அவர் நம்மை நடத்துகிற தேவன். சொல்லுங்க, என்னை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினாரு, இனிமேலும் நடத்துவார். ஆமென். மனுஷன் கைவிட்டாலும் பட் God will not, ஆமென், he will not reject you. அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவர் எப்படிப்பட்ட மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார், அதை மாத்திரம் ஒரு 5 நிமிஷம் எடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தால் தேர்ந்தெடுக்கிறாருன்னா, அவர் அழைப்பு இருந்தால் போதும். ஆமென். அவருடைய அழைப்பு உங்கள் மேலே இருந்தால் உங்களை அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்கலாமா? கலாத்தியர் 13, 14.
பாருங்க. அப்போ அவனுக்கு பவுலுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. யூதருக்குள்ள பெருமாள் கனமுள்ளவனா இருந்தான். ஆனா மனுஷன் என்ன செய்யல, அவனுக்கு பிடிக்கல. They can't understand him. They didn't like the way he does it. ஆனா அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா மத வைராக்கியம் இருந்துச்சு, யூத மத வைராக்கியம் இருந்துச்சு, பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. சொன்ன பார்த்தீங்களா, செல்ஃப் ரைச்சஸ்ல இருந்தார் அவர். ஹல்லேலூயா. ஆனா என்ன நடந்துச்சு வாசிங்க 14. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூதர் மார்க்கத்திலே தேறினவனாயும் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்கள் மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். 15ஆம் வசனம். போதும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அப்படி இருந்தும். சத்தமா சொல்லுங்க, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஹல்லேலூயா. எப்படி இருந்தும் அழைப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கிற ஒரு நேரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சவுலை பவுலாய் மாற்றுகிற நேரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எந்த நிலைமையில இருந்தாலும், நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், நான் எதை செய்து கொண்டிருந்தாலும், அப்படி இருந்தும் கர்த்தர் என் மேல் இருக்கிற அழைப்பினாலே என்னை பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ அன்னைக்கு ஆண்டவர் இந்த சவுலை பவுலாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல, ஆண்டவரே அப்பா, நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், என்னையை கொண்டு கர்த்தர் செய்வாரா? நிச்சயமா செய்வார். எப்படி இருந்தும் கர்த்தர் என்னை பிரித்தெடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. நான் இந்த மாதிரி வாழ்ந்தேனே, என்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த முடியுமா? எப்படி இருந்தாலும் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெயரை மாற்றும் பொழுது அந்த 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 பெயரை மாற்ற அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நேம்லேயே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் கிங்டம் உடைய அந்த வேலைக்கு உங்களை பயன்படுத்துகிற ஒரு திட்டத்தை அவர் வச்சிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். he will exchange the name. இப்போ யாருக்கெல்லாம் பேரை மாற்றினார் பாருங்க. ஆபிரகாமுக்கு மாற்றினார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் அப்படின்னா ஃபாதர் or exalted father ன்னு அர்த்தம் ஆபிராம். ஆனா அவன் எடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, I want to make you a father of many nations. That is what my plan. Hallelujah. So ஆண்டவர் பாருங்க, ஆபிராம் அல்ல, நீ எப்படி இருப்பாய் இனிமே? ஆபிரகாம் எனப்படுவாய். You will be father of many nations. I want to change your name. I want to change I want to extend your life in a different way. நீ வாழ்ந்ததெல்லாம் யாருக்கு வாழ்ந்த, உனக்காக வாழ்ந்த, நீ வேற எப்படியோ வாழ்ந்த, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். When I have touched you, when God comes, எப்படி இருந்தும் என்னை மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை மாற்றுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுலை பவுலாய் மாற்றின தேவன். ஹல்லேலூயா. அப்புறம் யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். ஆமென். அவருக்கு என்ன பேரு? யாக்கோபுனா என்னன்னா ஹீல் கிராபர். எத்தன் காலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்தாள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ போராடி மனுஷன், நீ தேவன் போராடி நீ ஜெயித்ததுனால நம்மளை நீ இனிமேல் யாக்கோபா இராமல் இஸ்ரவேலா இருப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் என்ன அர்த்தங்க? ஓவர் கமர், the one who overcame. ஆமென். நீ தேவனை நீ மேற்கொண்ட, அதனால you are ஓவர் கமர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எப்படி நீங்க இருந்தீங்களோ அதை பத்தி கவலை இல்லை, நீ என்ன மாதிரி வாழ்ந்தீங்களோ அதை பத்தி இப்போ இல்லை. இப்பொழுது அப்படி இருந்தும் தேவனுடைய அழைப்பு உங்கள் மேல் இருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமாய் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் பெயர் எப்படி அழைக்கப்பட்டவராக இருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் உங்களை யாரை எப்படி அழைத்திருக்கலாம், வேற பெயர் கொண்டு அழைத்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அப்படி இருந்தும் நான் உன்னை அழைத்ததினாலே உன் பெயரை நான் மாற்றுகிறேன். You will be an overcomer. Amen. You will overcome many things. You will overcome the sin. நீ பாவத்தை மேற்கொள்ளுகிறவனாய் இருப்பாய். நீ மனுஷனுடைய கோபத்தை மேற்கொள்ளுகிறவனாய் இருப்பாய். நீ ஜீவனுடையவனாய் இருப்பாய். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் பேரை மாற்றுகிற மாத்திரமல்ல, பேரை மாற்றுகிற நிமித்தமாய் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவன். பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ பேர் சீமோன் இல்லை, you will be called Peter. ஆமென். ஸோ அந்த ரெவலேஷன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பெருமாளே, அங்கே தேவன் அவனை கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று அறிந்திருக்கிறீர்கள்? சிலர் யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, இல்லை. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. ஆனால் பேதுரு சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதை சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆமென். 16-18 வசங்க.
ம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ம் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போ கர்த்தர் ஒரு பெயரை மாற்றுகிறார் என்றால் என்ன செய்கிறார்? எவ்ரி டைம் when God changes the name, he is building something. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் சபையை நான் என்ன செய்கிறேன்? கட்டுகிறேன். நீ பேதுருவா இருக்கிறாய், இனிமே நீ சீமோன் இல்ல, you will be called Peter. பீட்டர்னா பெட்ரா. ஆமென். ஆண்டவர் உங்களை கொண்டு சபையை கட்டுகிறவர், உங்களை கொண்டு குடும்பத்தை கட்டுகிறவர். இல்லை ஆண்டவரே, என்னால் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, என்னால் தான் குடும்பமே நிறைய பிரச்சனைக்குள்ள போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, now I am changing your name. Hallelujah. You will be building right from now. உன்னை நான் வீட்டை கட்டுகிறவனாக வைப்பேன், குடும்பங்களை கட்டுகிறவனாக வைப்பேன். Hallelujah. தேசத்தை கட்டுகிறவனாக வைப்பேன், சபையை கட்டுகிறவனாக வைப்பேன். ஸோ எப்படி இருந்தோன்னு இல்லை, அப்படி இருந்தும் கர்த்தர் என்னை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். Hallelujah. The Lord will use you in a perfect way. அப்போ ஆண்டவர் எதற்கு மாற்றுகிறார் என்றால், he is building something. He is building his kingdom. அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்களை பயன்படுத்துகிறார். அவர் புதிய பேரை கொடுத்திருக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு புதிய அசைன்மெண்ட் உங்க மூலமா வச்சிருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சவுலுக்கு ஆண்டவர் பேரை மாத்தினார்னா அவனுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட்டே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன்கிட்ட சொன்னார், நீ எவ்வளவா என்னுடைய நாமத்திற்காக பாடுபட வேண்டும் என்று நான் உனக்கு காண்பிக்கிறேன். I want to show you how much you have to work for me. He has a new assignment. ஸோ இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்குறான்னு நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. I mean, he has a new assignment for you. God has assigned you in a new place. ஸோ உங்களுக்கு கொஸ்டினோட நீங்கள் வந்திருக்கலாம், why this has happened, why God has placed me there, why God has given me this family, why God has put me in this work. இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. தேவ பிள்ளையே, உங்களை மாற்றி அமைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதில் ஒரு அசைன்மெண்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். யோசேப்புக்கு வச்சிருந்த அசைன்மெண்ட்டை போல, ஆமென், பேதுருக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சிருந்தது போல, பவுலுக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சிருந்தது போல, உங்க புதிய ஆண்டவர் கொடுத்த அந்த நாமத்தில் ஒரு அசைன்மெண்ட்டை வச்சிருக்கிறாரு. சும்மா அசைன்மெண்ட் வைக்கிறவர் இல்லைங்க. மோசேவை ஆண்டவர் அழைச்சாரு, 80 வயசுல அழைச்சாரு. மீதியானுக்கு ஓடின ஆளு இப்ப திரும்பி ஆண்டவர் எகிப்துக்கு வர வச்சிருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்கிறார்னா, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பார்வோனுக்கு முன்பதாக பயந்து ஓடினானோ அந்த பார்வோன் முன்பதாக வந்து சவால் விட்டு, என் ஜனங்களை நீ ஆராதிக்க விடு. அதுதான் அசைன்மெண்ட். ஆமென். என் ஜனங்களை நீ ஆராதிக்க விடு. தேவனை அறியாத ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கும், தேவனை ஆராதிக்காத ஜனங்கள் ஆராதனையிலே வருவதற்கும், தேவனை அறிந்து கொள்வதற்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் திரும்ப அழைத்திருக்கிறார். Hallelujah. God wants us to return to his assignment so that he can give his authority in the name of Jesus. தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த அதிகாரம் எதுக்குன்னா, அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. ஆமென். அற்புத அடையாளம் நடக்கும். விசுவாசித்தா அற்புதங்களும் அடையாளங்களும் நிச்சயமாய் நடக்கும். எப்படி அந்த முடவன் பிறவிலிருந்து முடவனாக இருந்தவன் நடந்தானோ, அப்போதான் இந்த வசனத்தை சொல்றார், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. ஆமென். நீங்கள் பார்க்கிற இவன் அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடந்தான். So when you believe in the name of Jesus, you will see miracles. அதற்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறார். அதுக்காக தான் உங்களை புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார், புதிய அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார், புதிய அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமாய் இந்த மாற்றத்தை நாமே அறிந்து கொள்வது இல்லை. We won't know it. சவுல் என்னைக்காச்சும் அறிஞ்சிருப்பாரா, நான் போகலாம் மாற போறேன்னு? ஆபிரகாமுக்கு தெரியுமா என்னைக்காச்சும் ஆபிரகாம மாற போறேன்னு? யாக்கோபு என்னைக்காச்சும் இஸ்ரவேல்ன்ற பேர் வரும்னு தெரிஞ்சிருக்குமா? ஆனால் கர்த்தர் அப்படி ஒரு அசைன்மெண்ட்டை உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் வச்சிருக்க திட்டத்தை நீங்களே அறிந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். Shall we all stand? Hallelujah.